Hi friends, welcome to Himya's home. இன்னைக்கு நம்ம வீட்லயே கமகம நெய் எப்படி காய்ச்சலாம்னு பார்க்கலாமா? இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இது ஆனா ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் பட்டர் ரெடி பண்ணனும். பட்டர் ரெடி பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பாலை காய்ச்சினதுக்கு அப்புறம் மேல அப்படியே ஆடை இருக்கும். அந்த ஆடையை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சுக்கணும். அந்த மாதிரி நான் 1 வீக்கா ஸ்டோர் பண்ண பாலாடை இது. இதுல எப்படி பட்டர் செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரீசர்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியே எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட கொஞ்சோண்டு ஐஸ் கியூப் போடுறேன். இது எதுக்குன்னா மிக்ஸி ஜாரில் அப்படியே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான். அதோட கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க, ஐஸ் வாட்டரே ஊற்றிக்கோங்க. ஐஸ் வாட்டர் ஊற்றினீங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் இதாக ஒட்டாமல் இருக்கும். நல்லா அரைக்கணும். விட்டு 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 கொஞ்சம் டைம் எடுத்து அரைங்க. அரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே பட்டர் வந்து மேலே வந்துடும். பசுமாட்டு பால் வாங்குகிறேன், அதில் இன்னும் நிறைய வந்து நம்மளுக்கு ஆடை கிடைக்கும். இங்கே பாருங்கள், பட்டர் மேலே அப்படியே வந்துருச்சு. இது வந்து கையில் எடுத்தாலே வந்துடும். ஆனால் வந்து நான் கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வடிகட்டிடுறேன் இதில் ஒரு அரிப்பில். இப்போ வடிகட்டினதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்து நம்மளுக்கு பட்டர் அப்படியே கிடச்சிரும். இப்போ நம்ம இந்த பட்டரை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண மிக்ஸி ஜாரு, இந்த பாத்திரம், இந்த வடிகட்டி இதெல்லாம் வந்து சுடு தண்ணி ஊற்றி கழுவுனா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அந்த பிசு பிசுப்பெல்லாம் போயிடும். இப்போ நம்ம இந்த பட்டரை வந்து இன்னொரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் எடுத்து அதில் போட்டு லைட்டாக அலசிக்கோங்க. அலசி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணாலும் பட்டர் வந்து கரையாமல் தனியாக தான் நிற்கும். அதை மட்டும் அப்படியே எடுத்து நம்ம வச்சுக்கலாம். நான் பட்டரை எடுத்துட்டேன். இது வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்த பட்டர். இதை நான் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து நம்ம நெய் காய்ச்சலாம். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கடாய், அதாவது கொஞ்சம் அடி கனமான கடாயாக எடுத்துக்கோங்க. அதில் இந்த பட்டரை போடுங்க. அது நல்லா உருகணும். சிம்லேயே வைங்க. தீயை வந்து அதிகமாக வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சிரும். சிம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருகி வர வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணால் நெய் வந்து ரொம்ப மணமாக இருக்கும். நம்ம நெய் காய்ச்சற அன்றைக்கி வீடே அப்படியே மணக்கும். இந்த மாதிரி எல்லோ கலரில் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் அப்படியே ப்ரௌன் கலராக மாறும். இங்கே பாருங்கள், அடியில் அந்த கசடெல்லாம் அப்படியே தேங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை போட்டு அது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் இறக்கிடலாம். இப்போ வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அடியிலலாம் அந்த கசடெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம முருங்கைக்கீரை போட்டதுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரை அந்த கசடெல்லாம் வந்து வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் வடிகட்டுறேன். இப்போ வடிகட்டிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு மணமான நெய் ரெடி. இப்போ நம்ம வீட்லேயே செஞ்சால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது யூஸ் பண்ணும்போதெல்லாம் நம்மளே செஞ்சது அப்படின்னு ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற நெய்யை விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம காய்ச்சினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும், எண்ணெய் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்குற மாதிரி எல்லோ கலரில் அந்த மாதிரி ஆகிடும். இப்போ நான் ஆறுனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஆயிரும். இன்னும் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தோன்னா நல்ல கட்டியாக அப்படி கடையில் வாங்குற நெய் மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.